ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் சித்தர்வாக் சேனல் நண்பர்களே. எனக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மிக மிக முக்கியமான ஒரு எச்சரிக்கையான ஜோதிட தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம். அதாவது அக்டோபர் மாதம் 10ஆம் தேதிக்கு பிறகு பயங்கரமான கிரக மாற்றங்களானது ஏற்பட போகுது. அந்த கிரக மாற்றங்களால் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் தலையெழுத்து மாறும். அப்படி மாறக்கூடிய தலையெழுத்து அந்தந்த ராசிக்காரங்க தெரிஞ்சு பயனடையணுங்கிறதுனால ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் என்ன தலையெழுத்து மாறுங்கிறத ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். அதில் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சிம்ம ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். இந்த வீடியோ சிம்ம ராசிக்காரங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் ரொம்ப இன்ட்ரெஸ்டாகவும் இருக்கும். ஸோ சிம்ம ராசியில் பிறந்தவங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்கள் ராசிக்கு என்ன மாற்றங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. பொதுவாக அக்டோபர் மாதங்கிறது ஆங்கில மாதத்தில் 10ஆவதாக வரக்கூடிய மாதம். இது ஒரு சாதாரண மாதம் கிடையாது. இது ஒரு முக்கியமான மாதம் என்று சொல்லலாம். இந்த மாதத்தில் நிறைய விதமான பலன்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் கிடைக்கும். அதுக்கு காரணம் என்னென்னா கிரகங்களுடைய மாற்றங்கள் தான். அதை விட அக்டோபர் மாதத்தில் ஜாக்பாட் அடிக்கிற மாதிரி நிறைய கிரகங்கள் தங்களுடைய ஏக்கத்தை மாற்ற போகிறாங்க. அவங்களுடைய மாற்றத்தினால ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்குமே ஒவ்வொரு வகையில் மாற்றங்கள் ஏற்படும். பொதுவாகவே நம்ம வாழ்க்கையில் நடக்கக்கூடிய எல்லா நல்லது கெட்டதுகளுக்கு காரணமே நவக்கிரகங்கள் தான். நவக்கிரகங்களால் தான் நம்ம வாழ்க்கையில் எல்லாமே நடக்குது. நவக்கிரகங்கள் தான் நம்ம வாழ்க்கைக்கு மெயின் காரணமாகவே இருக்குது. அதாவது நம்ம வாழக்கூடிய வாழ்க்கைக்கு நல்ல அதிர்ஷ்டத்தையும் இதையும் தர்றது அதுதான் காரணமாகவே இருக்குது. நம்ம நம்பினாலும் நம்பாட்டியும் அதுதான் உண்மை. அந்த வகையில் இப்போ அக்டோபர் மாதத்தில் பயங்கரமாக அடிக்கிற மாதிரி நிறைய அதிர்ஷ்டம் தரக்கூடிய பயிற்சிகளானது நடக்க போகுது. அது மட்டும் இல்லாமல் நிறைய கிரக மாற்றங்களும் ஏற்பட போகுது. இந்த கிரக மாற்றங்கள் கிரக பயிற்சியினோட அடிப்படையில் சிம்ம ராசியில் பிறந்தவங்களுக்கு என்ன பலன் கிடைக்குங்கிறத இந்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். சிம்ம ராசிக்காரங்க வழக்கம் போல் இந்த நேரத்தில் வீடியோ பார்த்துட்ருக்குறவங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்கள் ராசிக்கு என்ன மாதிரியான பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத எல்லாமே தெளிவாக இந்த வீடியோவில் நோட் பண்ணிக்கோங்க. வாங்க உங்களுக்கான பலன் என்ன குறிப்பிடப்பட்டிருக்கோ அதை இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக டீட்டெயில்டாக பார்க்கலாம். அதாவது கரெக்டாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த ஆண்டு அக்டோபர் மாதம் ஸ்டார்ட் ஆனதுலேருந்து முடிகிறதுக்குள்ளே பல முக்கிய கிரகங்கள் தங்களுடைய ஏக்கத்தை மாற்ற போகிறாங்க. இது அனைத்து கிரகங்கள்லையுமே தாக்கும். அதாவது அனைத்து ராசிகளையுமே கிரகங்கள் தாக்கும். இந்த கிரகங்களுடைய தாக்கம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு ராசியிலேருந்து மற்றொரு ராசிக்கு நுழையும் போது ஏற்படும். அக்டோபர் மாதத்தில் 6 முக்கிய கிரகங்கள் ஒரு ராசியிலேருந்து மற்றொரு ராசிக்கு மாற போகிறாங்க. இந்த பின்னணியில் உங்கள் ராசிக்காரங்களுடைய வாழ்க்கையில் பெரும் மாற்றங்கள் நிகழ்ந்து ஏற்படும். மேலும் அந்த மாற்றங்கள் நிகழ்வது யார் யாருக்கு என்ன மாதிரி அப்படிங்கிறத எல்லாமே இப்போ இந்த வீடியோவில் சிம்ம ராசிக்காரங்களுக்கு சொல்ல போகிறேன். கரெக்டாக இந்த ஆண்டு அக்டோபர் மாதத்தில் பல முக்கிய கிரகங்கள் தங்கள் இயக்கத்தை மாற்றப் போகிறது. கண்டிப்பாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு பெரிய விஷயம். மேலும் அனைத்து கிரகங்களுமே ஒரு ராசியிலேருந்து மற்றொரு ராசிக்கு நுழையிறாங்க. அக்டோபர் மாதத்தில் மெயினாக 6 முக்கிய கிரகங்கள் ஒரு ராசியிலேருந்து மற்றொரு ராசிக்கு மாறப்போகிறது தான் ஹைலைட்டு. இதனால தான் உங்கள் ராசிக்காரங்களுடைய வாழ்க்கையில் பெரும் மாற்றங்கள் நிகழும் என்பது உங்களுக்கு ஜோதிடர்கள் சொல்கிறாங்க. ஞானஸ்தானத்தின்படி, அதாவது வியாத ஞானஸ்தானத்தின்படி 9 கிரகங்களுடைய இயக்கங்களுடைய மாற்றங்களுமே ஒவ்வொரு ராசிக்காரங்களையுமே பாதிக்கும். அனைத்து கிரகங்களுமே அந்தந்த ராசிகளை அவங்கவுங்க காலத்திற்கு ஏற்றவாறு மாற்றிக்கொள்வதால் சுப அசுப பலன்கள் நம்ம ராசிக்கு கிடைக்கும். அதே நேரத்தில் இந்த ஆண்டு அக்டோபர் மாதத்தில் பல முக்கிய கிரகங்கள் தங்கள் இயக்கத்தை மாற்றப் போகிறது. இது அனைத்து ராசிகளையுமே ஒரு வகையில் பாதிக்க செய்யும். அக்டோபர் மாதத்தில் சுமார் 6 முக்கிய கிரகங்கள் ஒரு ராசியிலிருந்து மற்றொரு ராசிக்கு மாற போகிறாங்க. இந்த கிரகங்களுடைய சஞ்சாரம் தான் உங்கள் ராசிக்கு சாதகமாக இருக்குமா பாதகமாக இருக்குங்குமா அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். எந்தெந்த கிரகம் எப்போது மாறப்போகுது, எந்தெந்த ராசிக்கு உங்களுக்கு ஏற்ப பலன்கள் கிரகங்கள் கொடுக்க போகுது அப்படிங்கிறது எல்லாமே இப்போ இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன். முதல்ல நடக்கக்கூடிய கிரக மாற்றங்களை பற்றி பார்த்துடலாம். கிரக மாற்றங்கள் என்னென்னங்கிறத ஷேர் பண்ணுறேன், நோட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு புதன் பயிற்சி. அக்டோபர் தொடக்கத்தில் புதன் திசை மாறப்போகுது. அக்டோபர் 1ஆம் தேதி புதன் சிம்ம ராசியில் விலகி இரவு 8:39 மணிக்கு கன்னி ராசியில் பிரவேசிக்க போகிறாரு. நெக்ஸ்ட்டு சுக்கிர பயிற்சி. சுக்கிர பகவான் அக்டோபர் 2ஆம் தேதி கடக ராசியிலிருந்து சிம்ம ராசிக்கு மாற போகிறாரு. அதுக்கப்புறம் அக்டோபர் 3ஆம் தேதி செவ்வாய் பயிற்சி நடக்க போகுது. அக்டோபர் 3ஆம் தேதி மாலை 5:12 மணி அளவில் செவ்வாய் கன்னிராசியிலிருந்து துலா ராசிக்கு மாற போகிறாரு. அதுக்கப்புறம் சூரிய பயிற்சி. சூரியனுடைய சஞ்சாரம் சூரிய பகவான் ஒவ்வொரு மாதமும் தனது இயக்கத்தை மாற்றுவார். அதில் அக்டோபர் 18ஆம் தேதி மதியம் 1:18 மணிக்கு சூரிய பகவான் கன்னிராசியிலிருந்து துலா ராசிக்கு மாற போகிறாரு.
அதுக்கப்புறம் ராகு பயிற்சி. அக்டோபர் 30ஆம் தேதி ராகு தனது நிலையிலிருந்து பிற்பகல் 2:13 மணிக்கு மாறுறாரு. அப்போது மேஷ ராசியிலிருந்து மீன ராசிக்கு பிரவேசிக்க இருக்கிறாரு. அடுத்ததா கடைசியா கேது பயிற்சி. அக்டோபர் 30ஆம் தேதி மதியம் 2:13 மணிக்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கேது பயிற்சி நடக்க போகுது. மழுமழுப்பான கிரகமான கேது துலா ராசியில் வகர நிலையை அடைய போகிறாரு. ஸோ இந்த மாதிரி அனைத்து கிரகங்களுடைய பயிற்சி அனைத்து ராசி அறிகுறிகளுமே பாதிக்க போகுது. இது சில ராசிக்காரங்களுக்கு சுப பலனும் கூடும், அதே சமயம் குறிப்பிட்ட சில ராசிக்காரங்களுக்கு அசுப முடிவு வரும். அதில் உங்கள் ராசிக்கு என்ன மாதிரி வரும் அப்படிங்கிறத தான் இப்போ இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ண போகிறேன். சிம்ம ராசிக்காரங்க உங்களுக்கான பலனை தெளிவாக இந்த வீடியோவில் நோட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கான பலனை இந்த வீடியோவில் தெளிவாக ஷேர் பண்ணுறேன். ஸோ தெளிவாக உங்களுக்கான பலனை வந்து நோட் பண்ணிக்கோங்க. ஸோ நட்சத்திர வாரியாகவே உங்களுக்கு என்ன நடக்கும் அப்படிங்கிறத ஷேர் பண்ணுறேன். ஸோ அதனால் நட்சத்திர வாரியாகவே உங்களுக்கு என்ன நடக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. ஃபஸ்ட்டு சிம்ம ராசி மக நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. இந்த நட்சத்திரத்தில் பிறந்த சிம்ம ராசிக்காரங்களுக்கு என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, இந்த டைம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எதிர்த்து உங்ககிட்ட செயல்பட்டவங்களாம் அடங்கி விடுவாங்க. அது மட்டும் இல்லாமல் பணவரவும் எதிர்பார்த்தபடி உங்களுக்கு தாராளமாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் எதிர்பாலினத்தருடைய நட்பும் அதனால் மகிழ்ச்சியும் உண்டாகும். அதை கரெக்டாக யூஸ் பண்ணிக்கணும். அப்புறம் விருந்து நிகழ்ச்சிகளில் உங்களுக்கு கலந்து கொள்ள வாய்ப்பு கிடைக்கும். அப்படி கலந்து கொள்ள வாய்ப்பு கிடைக்கும்போது கண்டிப்பாக கலந்து கொள்ளுங்க. அதுவும் உங்களுக்கு ஒரு வகையில் மனதுக்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தும். அப்புறம் வீண் செலவு, உடல்நல பாதிப்பு இதெல்லாம் ஏற்படும். அதனால் இந்த மாதிரியான விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஆக மொத்தம் மக நட்சத்திரத்தில் பிறந்த சிம்ம ராசிக்காரங்க கொஞ்சம் கவனமாக இருக்கணும் என்று எச்சரிக்கையானது விடுக்கப்பட்டிருக்கு. ஸோ எச்சரிக்கைக்கேற்ப கவனமாக இருக்க பாருங்கள். ஸோ மக நட்சத்திரக்காரங்களை தொடர்ந்து நெக்ஸ்ட்டு சிம்ம ராசிக்காரங்க பூர நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. பூர நட்சத்திரத்தில் பிறந்த சிம்ம ராசிக்காரங்களுக்கு என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, இந்த டைம் அதிர்ஷ்டங்கள் உங்களை தேடி தானாக வந்து சேரும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் எதிர்பார்த்ததுக்கு மேலே தொழில் வியாபாரத்தில் லாபங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பயங்கரமாக காண முடியும். தொழில் வியாபாரத்தில் எதிர்பாராத முன்னேற்றம் காண கூடுதலாக உழைக்க வேண்டியது இருக்குது. அப்படி உழைச்சிங்கன்னா கண்டிப்பாக நல்ல லாபங்கள் கிடைக்கும். வாடிக்கையாளர்களுடைய ஆதரவு உங்களுக்கு நீடிக்கும். தொழிலை விரிவாக்க பற்றிய எண்ணம் உண்டாகும். கண்டிப்பாக விரிவாக்கம் செய்திங்கன்னா அதில் உங்களுக்கு ஒரு வெற்றி உண்டாகும். உத்தியோகத்தில் இருப்பவங்களுக்கு கூட புதிய பதவி அல்லது கூடுதல் பொறுப்புகள் கிடைக்க பெறுவீங்க. அப்படி கிடைக்கக்கூடிய பொறுப்புகள் எல்லாத்தையுமே வந்து கரெக்டாக யூஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா இந்த டைம் நீங்கள் யூஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா தான் உங்களுக்கு வெற்றி வாகையை பின்னாடி சூட முடியும். அதனால் எந்த வெற்றி வாய்ப்பையும் மிஸ் பண்ணிடாதீங்க. வாய்ப்பு வரும்போதே அதை கரெக்டாக யூஸ் பண்ணிக்கோங்க. காற்றுள்ள போதே தூக்கிக்கொள் என்ற பழமொழிக்கேற்ப செயல்படணும் என்று சொல்லப்பட்டிருக்கு. நெக்ஸ்ட்டு உத்தரன் 1ஆம் பாதத்தில் பிறந்த சிம்ம ராசிக்காரங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. இதில் பிறந்த சிம்ம ராசிக்காரங்களுக்கு என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, இந்த டைம் குடும்பத்தில் இருப்பவர்களுடைய நலனுக்காக செலவு செய்ய வேண்டியது இருக்கும். என்னதான் நீங்கள் செலவு செய்யக்கூடாது அப்படிங்கிற ஒரு கண்ட்ரோலோடு இருந்தாலும், ஏதாவது ஒரு வகையில் குடும்பத்தில் இருப்பவர்களுடைய நலனுக்காக நீங்கள் செலவு செய்ய சூழ்நிலை கண்டிப்பாக நேரிடும். கணவன் மனைவிக்கிடையே அன்பானது அதிகரிக்கும். பிள்ளைகளுடைய தேவையை பூர்த்தி செய்வதில் ஆர்வம் காட்டணும். கண்டிப்பாக அப்படி ஆர்வம் காட்டினீங்கன்னா தான் பூர்த்தி செய்ய முடியும். அவர்கள் உங்களை மதித்து மனதுக்கு இதம் அளிப்பாங்க. ஸோ அந்த மாதிரி மனதுக்கு இதம் அளிக்கிறது கரெக்டாக உங்களுக்கு அமையும். ஆக மொத்தம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உத்திரம் 1ஆம் பாதத்தில் பிறந்த சிம்ம ராசிக்காரங்களுக்கு இந்த டைம் ரொம்ப கேர்ஃபுல்லாக செயல்படணும்னு சொல்லப்பட்டிருக்கு. ஸோ மெயினாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு உடல் ரீதியாக சில பிரச்சனைகள் வரும். அந்த உடல் ரீதியான பிரச்சனைகளை சமாளிக்க நீங்கள் டெய்லியும் எக்ஸசைஸ், தியானம் போன்றவற்றை செய்யணும். இந்த மாதிரிலாம் செய்திங்கன்னா உங்களுக்கு ப்ராப்ளம் ஏற்படுவதிலிருந்து தப்பிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் ஆரோக்கிய ரீதியாக கெடுதல் வரக்கூடிய உணவுகள் சாப்பிடுவதை தவிர்த்துக்குங்க. அந்த மாதிரிலாம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் என்று எச்சரிக்கையானது விடுக்கப்பட்டிருக்கு. ஆக மொத்தம் நட்சத்திர வாரியாகவும் சிம்ம ராசிக்காரங்க உங்களுக்கு இந்த அக்டோபர் கிரக மாற்றங்களால் அக்டோபர் 10க்கு பிறகு என்ன நடக்குங்கிறத ஷேர் பண்ணிட்டேன். ஷேர் பண்ணதை தெரிஞ்சிருப்பீங்க. ஸோ தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. நீங்கள் இந்த டைம் பண்ண வேண்டிய பரிகாரம் என்னென்னா, ஞாயிற்றுக்கிழமை சர்பேஸ்வரரை வணங்கி காரிய தடை நீங்கும், மன அமைதி கிடைக்கும். அதனால் சர்பேஸ்வரர் வணங்க பாருங்கள். இந்த ஒரு பரிகாரத்தை சிம்ம ராசிக்காரங்க அனைத்து நட்சத்திரக்காரங்களுமே செய்யுங்க. இந்த வீடியோவை இப்போ நீங்கள் பார்த்து முடிச்ச உடனே இதை லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும். அவங்களும் வந்து சிம்ம ராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இந்த தாள்களை தெரிஞ்சு இந்த தாள்களுக்கு ஏற்ப நடந்து பலனடையட்டும். ஸோ கண்டிப்பாக வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கவங்களும் பார்த்து பலனடையட்டும். மேலும் இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும். அது எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள
மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போகிற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம். மறக்காம பண்ணுங்கள். வேறு ஒரு சந்திக்கிறேன். நன்றி.